ஜயத்யாஸ்ருத சந்திராச துவாந்த வித்வம் சனோதயः பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய தொடர் வரிசைன்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸ்லோகம் நம்பர் 156, 157 அண்டு 158 இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம், வியாக்கரண விசேஷங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கோம். இந்த ஸ்லோகங்களானது யுத்த காண்டத்துல பார்த்து வந்துட்டு இருக்கோம். யுத்த காண்டம் எடுத்துட்டோம்னாக்கா 34, 35, 36 இந்த கிரமத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை நம்ம பார்க்கணும். கடைசியா என்ன பார்த்தோம்? குவகதோசி அதசூர மானுஷேன பதாதினா ராஜ்யாது பிரட்டேன தீனேன தெக்வா மாம் புத்திர ஜீவிதம். தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்திரஜித்தை ராமர் வீழ்த்தினார் அப்படிங்கிறதாக பார்த்தோம். அவர் எப்பேற்பட்டவர் சொல்லும் பொழுது சாதாரண மானுஷா, தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு நடந்தே இங்க வந்திருக்கார். பெரிய படைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பேற்பட்ட தீனேன நீ வீழ்த்தப்பட்டு என்ன பண்ணிட்ட அப்படின்னாக்கா என்னை விட்டு போயிட்ட. இப்போ ராவணன் தன்னுடைய மகன் இறந்திருக்கான். அந்த சமயத்துல புலம்பக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, விலலாபன் பார்த்துட்டு இருக்கோம். விலலாபனா புலம்பிக் கொண்டு இருக்கிறான். எப்பேற்பட்டவனாக? நஷ்ட தைரியா, அவனிடத்துல தைரியமெல்லாம் இல்லை, போயிடுத்து. சோக கர்ஷிதா, ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த சோகத்துல இருந்துட்டு இருக்கான். இப்பேற்பட்ட அந்த விக்வலாங்கோ விலலாப பாகுலேந்திரியான்னு பார்த்தோம். எந்த இந்திரியங்களுமே செயல்படாம புலம்பக்கூடிய ராவணன் அப்படிங்கிற ரீதியில இந்த ஸ்லோகங்களானது தொடர்ந்து நாம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த தொடர் வரிசையில இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய 3 ஸ்லோகங்களும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா அடுத்தபடியான ஸ்லோகம். அத யுத்த காண்டா மூல ஸ்லோகா. இது யுத்த காண்டம் 34. இந்திரம் ஜித்வாது தம்பத்வா லங்கா மானிய வைபலாது அகரோஸ்துவம் பிரதாபேன காராகிருக நிவாசினம். இந்திரம் ஜித்வாது தம்பத்வா லங்கா மானிய வைபலாத் அகரோஸ்துவம் பிரதாபேன காராகிருக நிவாசினம் அப்படிங்கிறது மூல ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, இந்திரஜித் அப்படிங்கிற அந்த பெயர், அந்த டைட்டில் அவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னாக்கா, இந்திரனையே ஜெயித்தான். ஜெயிச்சதோட மாத்திரம் இல்லாம அந்த இந்திரனை லங்கை அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த லங்காபுரிக்கு கொண்டு வந்து காராகிருகம் ஜெயில், காராகிரகம்னா ஜெயில், அந்த ஜெயிலே அடைச்சு வச்சான். அப்பேற்பட்ட பராக்கிரமம் பொருந்திய, அப்பேற்பட்ட பிரதாபம், அவனுடைய பிரதாபம். பிரதாபம்னா அதெல்லாம் சொல்லுவா இல்லையா, அப்பேற்பட்ட பெருமை, அந்த பெருமைக்கு உரியவன் அவன். இந்திரனையே ஜித்வா, இந்திரனை ஜெயித்து அவனை பத்வா கட்டி இழுத்து வந்து லங்காமானிய லங்கைக்கு கொண்டு வந்து இல்லையா, வலுக்கட்டாயமாக பலாத், அவன் தன்னுடைய பலத்தின் மூலமாக கொண்டு வந்தான். கொண்டு வந்ததோடு எல்லாமே என்ன பண்ணா அப்படின்னாக்கா, காராகிருகே அகரோஹோ, இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தான். காராகிருக வாசனாக்கா ஜெயில வாசம் பண்ணக்கூடிய நிலைக்கு இந்திரனை இவன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்திரனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அதனாலதான் இந்திரஜித் அப்படிங்கிற பேரை அவன் பெற்றான். அப்பேற்பட்ட பிரதாபத்தை உடைய மகனே அப்படிங்கிற மாதிரி புலம்புறான். வில்லலாப கஹா தசானன ராவண பதவிபாக இந்திரம் ஜித்வா து தம் பத்வா லங்காம் ஆனிய வை பலாத் அகரோஹோ த்வம் பிரதாபேன காராகிருஹ நிவாசினம் இதி பதச்சேதः अथवा பதவிபாகः. அன்வயः த்வம் பிரதாபேன இந்திரம் ஜித்வா து தம் பலாத் பத்வா லங்காமானிய வை காராகிருஹ நிவாசினம் அகரோஹோ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமாக இருந்திருக்கு.
அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன, வியாக்கரண விசேஷம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. தசாரண சுதஸ்ய வதம் ஸ்ருத்வா சஹ ராவணः விலலாப. இல்லையா? தசாரண சுதஸ்ய வதம் ஸ்ருத்வா சஹ ராவணः விலலாப त्वं प्रतापेन इन्द्रं जित्वा तु तं बलात् बद्ध्वा लङ्काम् आनीय वै कारागृहनिवासனம் அகரோஹோ. இப்போ அந்த தசானனுடைய மகனாக இருக்கக்கூடிய அவன் இந்திரஜித்தை வதம் பண்ணியாச்சு. அந்த வதம் சுருத்வா, அந்த வதத்தை சுருத்வா கேள்விப்பட்டவுடன் சக ராவணஹா விலலாபன் பார்த்துட்டு இருக்கோம். புலம்பின்றே இருக்கான், புலம்பி தீக்கிறான். இப்ப என்ன புலம்புறான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாகனாக்கா, துவம் பிரதாபேன, உன்னுடைய அந்த வீரியம் பராக்கிரமம் எப்பேற்பட்டது இல்லையா, எப்பேற்பட்ட பிரதாபத்தை உடையவன் நீ. இந்திரம் ஜித்வா து தம் பலாது, உன்னுடைய பலசாலித்தனத்தின் மூலமாக வலுக்கட்டாயமாக கட்டி அவனை போட்டு என்ன பண்ண, லங்கா மானியவை, லங்கைக்கு கொண்டு வந்து என்ன பண்ண, கொண்டு வந்ததோட இல்லாம காராகிருக நிவாசனம் அகரோஹோ, அவனை சிறைவாசம் செய்வித்தாய் அல்லவா, அந்த வேலையானது உன்னால் செய்யப்பட்டதே. அப்பேற்பட்ட பிரதாபம், அப்பேற்பட்ட பெருமையை உடையவன் அல்லவா நீ, அப்படிங்கிற மாதிரி இந்த தாத்பரியமானது அமைஞ்சிருக்கு. ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, இந்திரம் ஜித்வாது தம்பத்வா லங்காமானிய வைபலாது அகரோஸ்துவம் பிரதாபேன காராகிருக நிவாசினம். அதனுடைய தாத்பரியம் சந்திஹேன அகரோஹோ பிளஸ் துவம் விசர்க சகாரஹ கிருதந்தாக ஜித்வா ஜி தாத்து பிளஸ் துவா பிரத்யய ஜித்வா ஆனிய ஆ இது உபசர்க பூர்வக நீன நயதி பிளஸ் ல்ய பிரத்யய ஆனிய பத்வா பந்து தாத்து பிளஸ் துவா பிரத்யம் பத்வா கட்டிய பிறகு அர்த்தம். அகரோஹோ அப்படின்னு அர்த்தம் கிரு தாத்து லங் லகாரஹ, அதாவது பாஸ்டன்ஸ், அதனுடைய மத்தியம புருஷா செகண்ட் பர்சன். அகரோஹோ அகுருத்தம் அகுருத்த, அகரோஹோ அகுருத்தம் அகுருத்த அப்படிங்கிறது அதனுடைய ரூபங்கள். இப்படியாக இந்திரம் ஜித்வாது தம்பத்வா லங்காமானிய வைபலாது அகரோஸ்துவம் பிரதாபேன காராகிருக நிவாசினம் அப்படிங்கிறது யுத்த காண்டத்தினுடைய 34வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து நாம பார்க்கும்போது தொடர் வரிசையில் 156. இப்ப நாம பார்க்க போறது தொடர் வரிசையில் 157. யுத்த காண்டம் நடத்தணும்னாக்கா 35வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் பாருங்க. அச்ச யுத்த காண்டா மூல ஸ்லோகா மோச்சயாமாச பிரம்மாத்வம் சாந்த்வயித்வா அமராதிபம் தாதிருக் த்வம் குத்ரமாம் த்யக்த்வா கதோத்ய சுதுரசதா. மோச்சயாமாச பிரம்மாத்வம் பிரம்மாத்வாம் சாந்த்வயித்வா அமராதிபம் தாதிருக் த்வம் குத்ரமாம் த்யக்த்வா கதோத்ய சுதுரசதா அப்படிங்கிறது மூல ஸ்லோகா. இதனுடைய தாற்பயம் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ அந்த இந்திரஜித் என்ன பண்ணா அப்படின்னாக்கா, அந்த இந்திரனையே கொண்டு வந்து லங்கையில ஜெயில அடைச்சி வச்சான்னு பார்த்தோம். அப்படி அடைத்து வைக்கப்பட்ட அந்த இந்திரனை விடுவிப்பதற்காக அந்த பிரம்மாவே வந்தார். பிரம்மா மூலமாக அவனை வெளியில விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமானது நடந்தது இல்லையா. அப்பேற்பட்ட பிரம்மா உன்ன சாந்தயித்வா, உன்ன சமாதானப்படுத்தி அந்த இந்திரனையே விடுவிச்சுன்னு போனார். மோச்சயா மாச, அப்பேற்பட்ட சுதுரசதா. சுதுரசதகான என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது முடியாததை முடித்து காட்டுபவன். சுதுரசதகான என்ன அர்த்தம், ஒரு விஷயம் இம்பாசிபிள் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்படி முடியாத விஷயத்தை இம்பாசிபிள கூட அப்ரோச் பண்ணி முடிக்கக்கூடியவன். அப்பேற்பட்டவன் நீ. நீ என்ன பண்ண, இந்திரனை கொண்டு வந்து காராகிரகத்தில் அடைச்சி வச்ச. அந்த உன்னை சமாதானப்படுத்தி பிரம்மாவே அந்த இந்திரஜித்தை அழிச்சின்னு போனார். சாரி, இந்திரன் அழிச்சின்னு போனார்.
அப்பேற்பட்ட சுதுரசதா, மற்றவாளால முடியாதுன்னு சொல்றதை முடிச்சு காட்டக்கூடியவன் அல்லவா நீ. நீ இப்போ அப்பேற்பட்ட தாதிருக் நீ துவம் குத்திர மாம் தியக்த்வா கதஹாத்ய, இப்ப நீ என்னை விட்டுட்டு அத்யனா டுடே, என்ன நீ மாம் தியக்த்வா என்னை விட்டு விட்டு குத்திர கதஹா எங்கு சென்றாய். நீ எப்பேற்பட்டவன், பிரம்மாவையே சமாதானத்துக்கு அழைத்தவன் அல்லவா நீ. அப்பேற்பட்ட நீ சுதுரசதா, நீ எப்படி வந்து துவாம் என்ன பண்ற, உன்னதான் வந்து அப்ரோச் பண்ணி அந்த இவனை வந்து கூட்டும் போனான். அமராதி போன யாரு, இந்திரனை அழைச்சின்னு போனான். யாரு, பிரம்மா. அப்பேற்பட்ட சுதுரசதா நீ இப்போ மாம் தியக்த்வா என்னை விட்டு விட்டு அத்ய குத்திரகதா எங்கு சென்றாய் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தமானது அமைஞ்சிருக்கு. பதவிபாகா மோச்சயா மாச பிரம்மா துவாம் சாந்த்வயித்வா அமராதிபம் தாதிருக் துவம் குத்ர மாம் தியக்த்வா கதஹ அத்ய சுதுரசதஹ இதி பதச்சேதः அथवा பதவிபாகः. அன்வயः பிரம்மா துவாம் சாந்தயித்வா அமராதிபம் மோச்சயாமாச. பிரம்மா உன்னை சமாதானப்படுத்திட்டு இந்திரன் அழிச்சின்னு போனார், விடுவிச்சுன்னு போனார் இங்க இருந்து. அப்பேற்பட்ட தாதிருக் சுதுரசதா, யாராலையும் முடியாது என்பதை முடித்து காட்டக்கூடியவன். அப்பேற்பட்ட நீ துவம் அத்ய மாம் தியக்த்வா குத்ரகதா, இப்ப நீ என்னை விட்டுட்டு எங்க போன அப்படிங்கிற மாதிரி அந்த ராவணன், தசானனன் சொல்லக்கூடிய ராவணன் புலம்புறான் இல்லையா. தாத்பரியம் பாருங்கோ. தசானன சுதஸ்ய வதம் ஸ்ருத்வா சஹ ராவணா விலலாப, புலம்புறான். பிரம்மா துவாம் சாந்தயித்வா அமராதிபம் மோச்சயாமாச, பிரம்மானவர் என்ன பண்ணார், உன்னை சமாதானப்படுத்தி அந்த அமராதிபன இந்திரனை மோச்சயாமாச விடுவித்தார். தாதிருக் சுதுரசதா, அப்பேற்பட்ட யாராலும் செய்ய முடியாத விஷயத்தை செய்யக்கூடிய துவம் நீ அத்ய டுடே மாம் தியக்த்வா என்னை விட்டு விட்டு குத்திரகதா எங்கு சென்றாய் அப்படிங்கிறது தாத்பரியம். வியாக்கரணம் சந்திஹி சாந்த்வயித்வா பிளஸ் அமராதிபம் சவர்ண தீர்க்க சந்திஹி, கதஹா பிளஸ் அத்ய விசர்க உகாரஹ பூர்வரூப சந்திஹி, கிருதந்தாக சாந்த்வயித்வா சாந்த்வத் பிளஸ் த்வா பிரத்யயः, தியக்த்வா தியஜ் தாது த்வா பிரத்யம் சேரும்போது தியக்த்வா விட்டு விட்டு, மோச்சயாமாச மூச்சு தாத்தோஹோ, மூச்சுனா லிபரைசேஷன் விடுவிப்பது, மோச்சயாமாச மூச்சு தாத்தோஹோ லிட் பிரதம புருஷா மோச்சயாமாச மோச்சயாமாசதுஹு மோச்சயாமாசுஹு மோச்சயாமாச மோச்சயாமாசதுஹு மோச்சயாமாசுஹு. இப்படியாக இந்த ஸ்லோகம் மோச்சயாமாச பிரம்மாத்வாம் சாந்த்வயித்வா அமராதிபம் தாதிருக்த்வம் உத்திரமாம் தியக்த்வா கதோத்ய சுதுராசதா அப்படிங்கிறது யுத்த காண்டத்தினுடைய 35வது ஸ்லோகம். இதற்கடுத்து நாம பார்க்க போறது அந்த ஸ்லோகத்துல 36வது ஸ்லோகம் யுத்த காண்டத்தினுடைய வரிசையில. தொடர் வரிசையில 158 158வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது பாருங்க. ஸ்ரீராமோதந்தः அத யுத்த காண்டः மூல ஸ்லோகः. கிம் கரிஷ்யாம்யஹம் புத்ர த்வ கச்சாமி வதாதுனா நயமாம் யத்ர கந்தாசி தத்ர தேன விலம்பனம். கிம் கரிஷ்யாம்யஹம் புத்ர த்வ கச்சாமி வதாதுனா நயமாம் யத்ர கந்தாசி தத்ர தேன விலம்பனம் இதி மூல ஸ்லோகः. பதச்சேதः கிம் கரிஷ்யாமி அஹம் புத்ர க்வ கச்சாமி வத அதுனா நய மாம் யத்ர கந்தா அசி தத்ர தே ந விலம்பனம் இது பதச்சேதः அथवा பதவிபாகः. என்ன அன்வயம்? ஏ புத்திர, அகம் கிம் கரிஷ்யாமி, ஏ மகனே நான் என்ன பண்ணுவேன்? அகம் கிம் கரிஷ்யாமி அதுனா க்வ கச்சாமி வத, அதுனான நவ், நான் இப்பொழுது க்வ கச்சாமி வத எங்க போவேன் நீயே சொல்லு. வத யத்ர த்வம் எங்க நீ, கந்தாசி மாம் நய நீ எங்க போயிருப்பியோ மாம் நய என்னை அழைத்து செல்.
தத்ரதே விளம்பனம் ந பவது. அதுல அந்த என்ன சொல்றது, விளம்பனம்னா கேப், அதாவது என்ன, தாமதம். விளம்பனம்னாக்கா தாமதம், கால தாமதம் வேண்டாம். ஏ புத்திர, அகம் கிம் கரிஷ்யாமி, நீ இல்லாம நான் என்ன பண்ண போறேன்? அதுனா குவ கச்சாமி வத, நான் இப்ப எங்க போவேன் நீயே சொல்லு. எத்ரதம் கந்தாசி, நீ எங்கு சென்றிருக்கிறாயோ, மாம் நய, என்னையும் அங்க அழுத்துச்சு. தத்ரதே விளம்பனம் ந பவது, இந்த விஷயத்துல அந்த என்ன சொல்றது, ஒரு அவகாசம் வேண்டாம் இல்லையா, நேரத்தை கடத்த வேண்டாம், சீக்கிரம் நடத்தும். விளம்பனம்னா கேப், அது வேண்டாம், காலதாமதம் வேண்டாம் அர்த்தம். இப்படியான அன்வயம். தாத்பரியம் என்ன பாருங்கோ, தசானன சுதஸ்ய வதம் ஸ்ருத்வா சஹராவணஹ விலலாப. அந்த தசானுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்திரஜித் வீழ்த்தப்பட்ட பிறகு அந்த செய்தியை கேட்ட ராவணன் விலலாப்ப புலம்புறான். ஹே புத்திர, அகம் கிம் கரிஷ்யாமி, நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ண போறேன்? அதுனா கச்சாமி வத, நான் இப்ப எங்க போவேன் சொல்லு. எத்திர துவம் கந்தாசி மாம் நய, நீ எங்கு போயிருக்கியோ அங்கே நான் அழைத்து செல். தத்ரதே விளம்பனம் ந பவது, அந்த விஷயத்துல இடைவேளையோ அல்லது காலதாமதமோ வேண்டாம் அப்படிங்கிறது தாத்பரியம். வியாக்கரணம் என்ன இருக்கு பாருங்க, சந்திஹி கரிஷ்யாமி பிளஸ் அகம், என் சந்தி கரிஷ்யாம்யகம். வத பிளஸ் அதுனா வதாதுனா தீர்க்க சந்திஹி. கந்தா பிளஸ் அசி சவர்ண தீர்க்க சந்தி கந்தாசி. கந்தாசி கம் தாத்தோஹ லுட். மத்தியம புருஷா ஏகவச்சனம் கந்தா கந்தாரௌ கந்தாரஹ. கந்தா கந்தாரௌ கந்தாரஹ. இப்படியான பாருங்க என்ன ஸ்லோகம் அது. கிம் கரிஷ்யாம்யகம் புத்திர குவ கச்சாமி வதாதுனா நயமாம் எத்ர கந்தாசி தத்ரதேன விளம்பனம் அப்படிங்கிறது இந்த தொடர் வரிசையில எத்தனாவது ஸ்லோகம், 158வது ஸ்லோகம். யுத்த காண்டம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா 36வது ஸ்லோகம். இப்படியாக நாம இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை தெரிஞ்சிட்டோம். என்னென்ன ஸ்லோகம்? இந்திரம் ஜித்வாது தம்பத்வா லங்காமானிய வைபலாது அகரோஸ்துவம் பிரதாபேன காராகிருக நிவாசினம் மோச்சயாமாச பிரம்மாத்வாம் சாந்த்வயித்வா அமராதிபம் தாதிருக்வம் குத்ரமாம் த்யக்த்வா கதோத்ய சுதுராசதः கிம் கரிஷ்யாம்யகம் புத்ர த்வ கச்சாமி வதாதுனா நயமாம் யத்ர கந்தாசி தத்ரதேன விளம்பனம் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்கள். அடுத்த 3 ஸ்லோகத்தோட அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தாசன். தன்யவாதः. ಧನ್ಯವಾದ ಜಿ ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಅದುನಾನ ಅರ್ಥ ಏನಂಗ ಜಿ? அதுனானா நவ், இப்பொழுது. ಧನ್ಯವಾದಗಳು. ಅಡಿಯೇನ್ ದಾಸನ್ ಧನ್ಯಸ್ಮಿ. தாசன். தன்யவாதः.